அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குவோமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஹஜ்ரத் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முன்னமே வந்து அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்கால் நிலவட்டுமாகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவாராக. அன்பான பெருமக்களே, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறுதி இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை மீலாது நபி பெருவிழாவாக நாடெங்கிலும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில உமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித சேவைகள், அவர்களுடைய கண்ணியம், அவர்களை நாம் எப்படியெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்ற வழிகாட்டு நெறிமுறைகள், இதுவெல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல இடங்களிலே பேசப்பட்டிருக்கிறது. எந்த துறை சார்ந்தவர்களாக நாம் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் சிறந்த முன்மாதிரி உமானுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் கூறுகிறார், அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். சாமானிய ஒரு அடிமையாக, ஒரு தொழிலாளியாக ஒருவன் இருப்பதில் தொடங்கி நாட்டை ஆளுகிற ஆட்சியாளனாக பரிணமிக்கிற வரை எந்த துறையில் இருந்தாலும் அதற்கான தெளிவான வழிகாட்டுதல் நபிகளாருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. ஆண்களும் பெண்களும் நபியை பின்பற்றுகிறவர்கள், இந்த உலகத்திலே வாழ்கிறவர்கள் வெற்றி பாதையை அடைய வேண்டும் என்று சொன்னால் நபிகளாருடைய வாழ்க்கை நெறிமுறையை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மையாகும். பல்வேறு பரிணாமங்கள் நபி அவர்களுக்கு இருந்தாலும் இன்றைய தினம் செப்டம்பர் மாதத்தினுடைய 5ஆம் தேதியாக இருக்கிற காரணத்தினால் சர்வதேச அளவிலே ஆசான்களை, ஆசிரியர்களை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த ஆசிரியராக எப்படி இருந்தார்கள், ஆசிரியர் என்றால் யார், அவர்களுக்கான அல்லாஹ்விடம் கிடைக்கிற வெகுமதிகள் என்ன என்பன போன்ற விஷயங்களை இந்த வாரம் பேசுவதும் கேட்பதும் மிக பொருத்தமாகவே தெரிகிறது. அன்பானவர்களே, இஸ்லாமிய பார்வை என்பது ஏதோ ஒரு சின்ன ஸ்கூல்ல அல்லது காலேஜில், யூனிவர்சிட்டியில டீச்சரா, ப்ரொஃபஸரா, லெக்சரா இருக்கிறவங்களை மாத்திரம் ஆசிரியர்கிற பட்டியலில் கொண்டு வர்றதில்லை. ஒவ்வொரு குடும்ப தலைவனும் ஆசிரியராகவே பார்க்கப்படுகிறார். அவருடைய குழந்தைகளையும் அவருடைய குடும்பத்தினரையும் வழி நடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு குடும்ப தலைவர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. அந்த வகையில நபிகளாருடைய பார்வை என்பது விசாலமானது. தனக்கு தெரிந்த விஷயத்தை
தன்னுடைய குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்து வழி நடத்தி செல்ல வேண்டிய மகத்தான மாபெரிய பொறுப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய தீர்க்கமான முடிவாகும். அல்லாஹ் எத்தனையோ படைப்புகளை படைத்திருக்கிறார். அந்த படைப்புகளில மற்ற படைப்புகளை விட மனிதன் மாத்திரம் வித்தியாசமான படைப்பாக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார். குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி ஒரு வசனம் வருகிறது, வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், அல்லாஹ் உங்களுடைய தாய்மார்களின் வயிறுகளிலிருந்து உங்களை வெளிப்படுத்தி இருக்கிறான். லா தஅலமூன ஷைஆ, எதுவுமே தெரியாதவர்களாகத்தான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். மனிதன் மாத்திரமே அவன் பிறக்கிற போது எதுவும் தெரியாம பிறக்கிறான். அப்ப அவனுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும், அவங்கதான் ஆசிரியர். இது அல்லாஹ் வைத்திருக்கிற ஒரு இயல்பான அமைப்பு. மனிதனை விட்டுருங்க, மற்ற படைப்பினங்கள் உயிரினங்கள் இருக்கிறது, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மற்ற படைப்பினங்கள் இருக்கிறது. அதுக்கு எந்த ஆசிரியரும் தேவையில்லை. இயல்பாகவே ரப்பல் ஆலமீன் அதற்கென சில ஞானங்களை கொடுத்து படைத்திருக்கிறார். இது குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசம். ஒரு வசனம் இப்படி வருகிறது, அலம் தர அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி வத்-தைரு ஸாஃபாத் குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு. அல்லாஹ் கேட்கிறார், நீங்கள் பார்க்கவில்லையா? அலம் தர, நீங்கள் பார்க்கவில்லையா, கவனிக்கவில்லையா? வானங்களிலே பூமியிலே இருக்கிற எல்லா பொருட்களும் பறவைகளும் எல்லாமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலே இருக்கிற பூமியிலே இருக்கிற எல்லா பொருளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. தஸ்பீஹ்னா நம்ம சுப்ஹானல்லாஹ் சொல்றதுன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி அல்லாஹ்வை வணங்குகிறது அப்படிங்கிறது. இந்த விஷயத்தை நீங்க கவனிச்சு பார்க்கலையா? அந்த ஆயத்தினுடைய தொடர்ல அல்லாஹ் சொல்கிறான், குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு. வானத்தில் இருக்கிற எல்லாம், பூமியில் இருக்கிற எல்லாம் அல்லாஹ்வை எப்படி தஸ்பீஹ் செய்ய வேண்டும், எப்படி தொழ வேண்டும் என்று அனைத்தும் அறிந்து வைத்திருக்கிறது. கத் அலிம அப்படின்னா நிச்சயமாக அவைகளுக்கு தெரிந்திருக்கிறது என்று அர்த்தம். மனுஷரை பத்தி அல்லாஹ் பேசுறப்போ லா தஅலமூன ஷைஆ, நீங்கள் எதுவுமே தெரியாத குழந்தையாக நீங்கள் பிறக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா மற்றவைகள் அப்படி அல்ல, அவைகளுக்கென்று உள்ள ஞானத்தை அல்லாஹ் கொடுத்தே பிறக்க செய்கிறான். இது குர்ஆன் சொல்லக்கூடிய வித்தியாசம். இது சாதாரணமா விளங்குறதுக்காக திருமறையினுடைய தெளிவுரைகள்ல உதாரணங்கள் எழுதப்பட்டிருக்கு. பறவைகள், அதே போன்று விலங்கினங்கள், இன்ன பிற உயிரினங்கள் எல்லாம் பிறந்த உடனேயே ஒரு சிலவற்றை தவிர நடப்பதற்கும் உணவருந்துவதற்கும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறது. ஆனா இந்த குழந்தை மட்டும் பாருங்க, பசிச்சா அழத்தான் தெரியும், எங்க உணவு இருக்குன்னு தெரியாது. தாய் எடுத்து மார்போடு அணைக்கிறப்பதான் அதுக்கு அமுது வருகிறது என்பது புரியும். ரப்புல் ஆலமீன் சின்ன சின்ன வித்தியாசங்களை மனிதனுக்கும் மற்றவைகளுக்கும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆக மொத்தத்தில மனித சமுதாயத்திற்கு ஞானத்தை போதிக்கக்கூடிய, அறிவை ஊட்டக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவையான ஆசிரியர்கள் தேவைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். லா தஅலமூன ஷைஆ என்று அல்லாஹ் சொல்லிவிட்ட காரணத்தினால் எதுவுமே தெரியாம வந்திருக்கிறதுனால அதை சொல்லிக் கொடுக்கிறதுக்காக சில நபர்களை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இஸ்லாமிய பார்வையில எல்லா ஆசான்களை விட உயர்ந்த ஆசிரியர்களாக நபிமார்களை எல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறார். அத்தனை நபிமார்களுமே அவர்களுடைய சமுதாய மக்களுக்கு போதிக்கக்கூடிய போதகர்களாகத்தான் வந்திருக்கிறார்கள்.
சின்ன சின்ன விஷயங்களை கூட அவர்கள் சொல்லிக் கொடுப்பார். நமக்கு பார்க்கிறதுக்கு இதுதான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அதையும் சொல்லிக் கொடுக்க சொல்லி எல்லாம் சொல்லி இருக்கிறார். நபிமார்களை ரப்புல் ஆலமீன் எத்தனையோ விஷயங்களை கொண்டு சிறப்புப்படுத்தி இருக்கிறார். எத்தனையோ விஷயங்கள். அழகா இருப்பாங்க, எடுப்பா இருப்பாங்க, அவருடைய பார்வை கம்பீரமா இருக்கும், அவங்க நிறம் அழகா இருக்கும், உயரமா இருப்பாங்க, அவங்களுடைய உடல் அமைப்புகளில் எத்தனையோ அழகுகள் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஆட்சியை கொடுத்திருக்கிறான், படைபலத்தை கொடுத்திருக்கிறான். நபிமார்களை மக்களுக்கு மத்தியில கௌரவப்படுத்துவதற்காக எத்தனையோ செல்வாக்குகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான். ஆனால் எல்லா நபிமார்களுக்கும் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் கொடுத்தது, சிறப்புப்படுத்துவதற்காக அல்லாஹ் கொடுத்தது இல்மு என்று சொல்லப்படக்கூடிய ஞானம் தான். மற்றவைகள்ல கூட ஒருத்தருக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கும், இன்னொன்னு ஒருத்தருக்கு கிடைச்சிருக்காரு. நபிமார்களே அப்படி வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஞானத்தை கொடுத்தான். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் இல்மை கொடுத்திருக்கிறான். ஏன்னா இவங்க ஆசிரியர்களாக போக வேண்டியது இருக்கிறது. சமுதாய மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அவர்கள் பாதை மாறி போகிற போது அவர்களை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இதுவெல்லாம் இருக்கிற காரணத்தினால் எல்லா நபிமார்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அத்தனை நபிமார்களுக்கும் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இல்மு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஞானத்தை எல்லாம் கொடுத்தார். அந்த இல்மை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோணத்தில் எல்லாம் கொடுத்திருக்கிறார். எல்லாமே குர்ஆன் பேசுகிறது. குர்ஆனிலே ஒரு வசனம் இப்படி வருகிறது, வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். எல்லா பொருட்களின் பெயர் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய, படைக்கப்படக்கூடிய, கண்டுபிடிக்கப்படக்கூடிய எல்லா பொருட்களின் பெயர்களும் அவர்களுக்கு தெரியும். வானவர்களை சஜிதா செய்யின்னு சொன்னப்போ சில பேர் யோசனை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பின்வாங்கி நின்னாங்கல்ல. ரப்புல் ஆலமீன் அதற்கு முன்னதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறப்புப்படுத்துவதற்காக அல்லாஹ் என்ன செய்தார் என்றால் அவர்களுக்கு கல்வியை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, இவரு உங்களை விட இவருக்கு எல்லாமே தெரியும். இப்ப ஞானம் இருக்கிறது, கல்வி இருக்கிறது, இவரை நீங்களை மதிச்சுதான் ஆகணும் என்ற ஒரு நிர்பந்தத்திற்கு அல்லாஹ் தருகிறான். அதனால்தான் அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, எல்லா நபிமார்களை விட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதலாக அல்லாஹ் கொடுத்தது உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்படக்கூடிய எல்லா பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருமறையிலே வருகிறது. அவர்களுடைய காலத்திலே கடுமையான ஒரு நிலை இருந்தது. அவன் ஏதாவது ஒரு கனவு காண்றது, கனவு கண்டுட்டு அதுக்கு பல விளக்கங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இது மாதிரியான ஒரு தடுமாற்றமான காலம் இருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான், கனவு கண்டால் அந்த கனவின் அர்த்தம் என்ன என்பதை சரியாக சொல்லக்கூடிய ஞானத்தை கொடுத்தான். குர்ஆன் ஷரீஃபிலே வருகிறது, வலினுஅல்லிமஹு மின் தஅவீலில் அஹாதீஸ், கனவுகளின் விளக்கங்களை நாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த நேரத்துல அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் விட இவர் தனித்துவமா இருக்கணும். ஏன்னா நபி உயர்ந்தவளா இருக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேர் அழகுதான், ஆனா அந்த அழகு எல்லாம் முக்கியத்துவப்படுத்தல. ரப்பு எதை முக்கியப்படுத்தி சொல்கிறான் தெரியுமா? கனவின் விளக்கத்தை அவர் கற்றுக் கொடுத்தார். வலினுஅல்லிமஹு மின் தஅவீலில் அஹாதீஸ், கனவினுடைய விளக்கங்களை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த விஷயத்தை அவங்க பேச ஆரம்பிச்ச உடனே மற்றவங்க எல்லாம் அவங்க முன்னால தலை விட்டு போயிட்டாங்க. எப்ப இவர்கிட்ட போய் நம்ம பேச முடியாது, தெளிவான விளக்கங்கள் சொல்கிறார். அவர் சொல்வது அப்படியே நடக்கிறது. ரப்புல் ஆலமீன் கல்வியை வைத்துத்தான் ஒருவரை உயர்த்துகிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே வருகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே போர் கவசங்கள் செய்யக்கூடிய ஒரு கலை மேலோங்கி இருந்தது. இப்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபியாக வந்திருக்கிறார். மற்றவர்களை விட இவர்களை உயர்த்தி காட்ட வேண்டும். பிற மனிதர்களிடத்திலே இல்லாத ஒரு ஞானத்தை, போர் கவசத்தை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை,
தொழில் கல்வியை அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். குர்ஆன் ஷரீஃபிலே வருகிறது, வஅல்லம்னாஹு ஸனஅத லபூஸில் லக்கும் லிதுஹ்ஸினக்கும் மின் பஅஸிக்கும் ஃபஹல் அன்தும் ஷாக்கிரூன். அல்லாஹ் கேட்கிறான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போர் கவசங்களை செய்யக்கூடிய தொழில்நுட்பத்தை நாம் கற்றுக் கொடுத்தோம், நீங்க நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறார். அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு அதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். நபிமார்களுக்கு அல்லாஹ் எதை கொடுக்கிறானோ அதை தன்னுடைய கௌமுகளுக்கு, தன்னுடைய சமூகத்திற்கு, சமுதாயத்திற்கு நபிமார்கள் கடத்தி கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி சொல்லுகிற போது எத்தனையோ சிறப்புகள் அவர்களுக்கு இருந்தது. தன்னை பத்தி நபி அவங்க ரொம்ப சந்தோஷமாக அறிமுகப்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா? இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிராஜாக இருந்தார்கள், முனீராக இருந்தார்கள், ஷம்ஸாக இருந்தார்கள், ஒளிரும் விளக்காக இருந்தார்கள், சூரியனாக இருந்தார்கள், மக்களுக்கு எல்லா விதமான காரியங்களையும் ஆற்றக்கூடிய வீரமிக்கவர்களாக இருந்தார்கள். அனைத்தையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள், நான் யார் தெரியுமா? இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஒரு ஆசிரியராக உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை கூட சுட்டிக்காட்டி திருத்தக்கூடிய, உங்களை சரியான பாதையில் வழிநடத்தக்கூடிய ஆசானாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குர்ஆன் ஷரீஃபிலே வருகிறது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலே வருகிறது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஞானத்தை கொடுத்தார். அது என்ன ஞானம் தெரியுமா? பறவைகள் பேசக்கூடியதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தார். குர்ஆன் ஷரீஃபிலே வருகிறது, யா அய்யுஹன் நாஸ் உல்லிம்னா மன்திகத் தைர் வ ஊதீனா மின் குல்லி ஷை. யா அய்யுஹன் நாஸ், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாற்றிலே வருகிறது, வவரிஸ சுலைமான் தாவூத வகால யா அய்யுஹன் நாஸ் உல்லிம்னா மன்திகத் தைர். அவர்கள் சொன்னார்கள், மக்களே, பறவைகளுடைய பாஷை நாங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பார்வையில கீச் கீச்சுன்னு கத்துற மாதிரி தெரியும், ஆனா அவங்களுக்கு அந்த கீச்சு கீச்சுக்கு என்ன அர்த்தம்னு தெரியும். எல்லா விதமான ஆற்றலும் அவர்களுக்கு இருந்தது. வரலாறுல வருகிறது, ஒரு தடவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பறவைகள் எல்லாம் மரத்திலே அமர்ந்து கீச்சு கீச்சு கத்தி கொண்டிருந்தது. அங்க இருந்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கேட்டாங்க, அந்த பறவை என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டாங்க. என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டாங்க. இல்ல, ஒன்றும் புரியலையே. இந்த நாட்டினுடைய அரசர் மிகப்பெரிய பேணிக்கையோடும் இரையச்சத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் நினைச்சா அவரை இறைவனுடைய கோபத்திற்கு உள்ளானவராக நான் ஆக்கி விடுவேன் என்று பறவைகள் சொல்கிறது என்று சொன்னார். இது என்ன ஒண்ணுமே புரியலையே, வித்தியாசமா இருக்க, நல்ல மனுஷனா இருக்காரு, அவருக்கு போய் நான் அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு இந்த பறவை சொல்லிட்டு இருக்க என்ன அப்படின்னு கேட்டாங்க. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த பறவைகளுடைய பேச்சை தொடர்ந்து கேளுங்கள், அவர் ரொம்ப நல்ல மனிதர், பேணிக்கையான மனிதர், பொதுவான காரியங்களிலே ரொம்பவும் கவனமாக இருக்கக்கூடியவர், பொது சொத்துக்களின் மீது ஆசைப்படாதவர், ஊழல் இல்லாதவர், ரொம்ப நல்ல மனுஷன் தான். ஆனால் அந்த பறவைகள் பேசிக்கொண்டதாம், நான் நினைத்தால் ஏதாவது ஒரு பொது மனிதருக்கு போய் சேர வேண்டிய ஒரு திருகத்தை எடுத்துக்கொண்டு போய் என் அழகின் மூலமாக எடுத்துக்கொண்டு போய் அவரே அறியாதபடி அவருடைய ஆடைகளிலே நான் போட்டு விடுவேன், பாக்கெட்ல போட்டுருவேன். பறவை தானே, குச்சிகளை தூக்கிட்டு போற மாதிரி கொண்டு போய் போட்டுருவேன். அவருக்கு அது தெரியாது. அவர் காசு நினைச்சு அவர் செலவழிப்பார். அல்லாஹ்வுடைய சாபம் அவருக்கு இறங்குவதற்கு என்னால் வேலை செய்ய முடியும் என்று அந்த பறவைகள் பேசிக் கொண்டிருக்கிறது என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக வரலாறு இருக்கிறது. சாதாரணமான விஷயம் அல்ல, சின்ன சின்ன விஷயங்களில் கூட மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை மக்களுக்கு புரிய வைப்பதற்காக இது போன்ற நிகழ்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி ஒரு படிப்பினைக்காக அல்லாஹ் சொல்றான். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, பறவைகளின் கீச்சு கீச்சு குரலுக்கு கூட என்ன அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை சில நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். அதே போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே வருகிறது,
وَإِنَّهُ لَذُو عِلْمٍ لِمَا عَلَّمْنَاهُ. பல கலைகளை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றார். ஒன்று ரெண்டு இல்ல, மற்ற நபிமார்களுக்கு சில குறிப்பிட்ட கலைகளை சொல்லிக் கொடுத்ததை போட்டு இல்லாமல் நிறைய கலைகளை ஞானங்களை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம். வலாக்கின் அக்ஸர النَّاسِ லா يَعْلَمُونَ. நிறைய பேருக்கு இது தெரிவதில்லை என்று அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி ஒரு செய்தி வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தி விட்டார். ஒண்ணு இல்ல, ரொம்ப தெரிஞ்சவங்க யாரு அப்படின்னு ஒருத்தர் சபையில கேட்டார். அவங்க நபி தானே, எல்லாம் தெரிஞ்சவங்க யாருன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் தான். ஏன்னா அல்லாஹ் தெரிஞ்சு எனக்கு செய்தி வருது, நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. அல்லாஹ் சொல்லிட்டான், உனக்கு தான் எல்லாம் தெரியுமா, நீ கிளம்பி போட்டான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தர் இருக்கிறார், அவரை போய் பாருன்னு சொல்லி எல்லாம் அனுப்பிட்டான். குர்ஆன்ல ஒரு பெரிய வரலாறு வருகிறது. கடல் ஓரமா போறாங்க, கடைசியில் கண்டுபிடிச்சாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் சந்திச்சு பேசிக்கிட்டாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இருந்து சில ஞானங்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் கற்றுக்கொண்டார். வரலாறு நீளமானது, சுருக்கமாக சொல்கிறேன். இந்த ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க, கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் ஒரு வசனத்தில் எப்படி சொல்கிறான்? فَوَجَدَا عَبْدًا مِنْ عِبَادِنَا آتَيْنَاهُ رَحْمَةً مِنْ عِنْدِنَا وَعَلَّمْنَاهُ مِنْ لَدُنَّا عِلْمًا. فَوَجَدَا عَبْدًا مِنْ عِبَادِنَا. அந்த இருவரும் நம்முடைய அடியாரிலிருந்து ஒரு அடியாரை பெற்றுக்கொண்டார்கள். ஆத்தைனாஹு ரஹ்மத்தன் மின் இந்தினா, நம்முடைய புறமிருந்து அவருக்கு நாம் அருளை கொடுத்திருக்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பெற்றுக்கொண்டார்கள். வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, அவருக்கு நாமே கற்றுக் கொடுத்தோம், நம்முடைய புறமிருந்தே நிறைய ஞானங்களை கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றார். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி கிடையாது. குர்ஆன்ல தஃப்சீர்களில் உள்ள விளக்கத்தினுடைய அடிப்படையில ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் நபி கிடையாது, ஒரு இறைநேசர் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நபிய மூசா அலைஹிஸ்ஸலாம் சில நேரங்களிலே சில சோதனைகளுக்காக, சில புரிதல்களுக்காக ரப்புல் ஆலமீன் இது போன்று அனுப்பி வைப்பான். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, எல்லா ஞானமும் அல்லாஹ் வழங்குகிறான். அந்த ஞானங்கள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். நபிமார்களின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கற்பிக்கிறான். ஏனென்றால் மனிதன் இயல்பிலேயே ஒண்ணும் தெரியாமல் தான் அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வர்றான். அவன் ஒண்ணுமே தெரியாது, யாரா ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். இது ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அழகான உஸ்வா. நம்ம நினைப்போம், நம்ம குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறோம், ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறோம், வளர்க்கிறோம். ஒரு 20 வயசு 25 வயசு ஆயிடுச்சு, என்னை அவன் மதிக்கிறதே இல்லை அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க. என்னை கேட்டா அது பெற்றோர்களுடைய தப்பு தான். மதிக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத குழந்தை பருவமாக இருக்கிற போதே சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது அவரா தெரிஞ்சுக்க வேண்டியதானே, இது நாம சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களா சொல்லிக் கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சமுதாயத்துக்கு இதுதான் சொல்லிக் கொடுத்தாங்க தெரியுமா? எப்படி தன்னுடைய இயற்கை உபாதையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். கீழே உட்கார்ந்துதான் சிறுநீர் கழிக்கணும், நின்றுகிட்டு சிறுநீர் கழிக்க கூடாது. நபி அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயம். இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கூட தெரியலாம், இதெல்லாம் இது இயல்பா உள்ளதானே, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். யூதர்கள் அப்படித்தான் கேட்டாங்க, என்ன இது, இதெல்லாம் போய் சொல்லிக் கொடுக்குறாரு. அது பொம்பளை மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு சிறுநீர் கழிக்கிறோம்னா சொல்லிக் கொடுக்குறாரு நபி அப்படின்னு பேசுறாங்க. நபி அவங்களுக்கு இந்த செய்தி போச்சு. நபி என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னமா அனபி மன்சிலத்தில் வாலித். அவங்க பேசுனா பேசிட்டு போட்டோம், நான் யார் தெரியுமா? இன்னமா அனபி மன்சிலத்தில் வாலித், ஒரு தந்தையின் அந்தஸ்திலே நான் இருக்கிறேன். அப்படின்னு அர்த்தம், ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு எதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரோ அதையெல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். அப்படின்னு அர்த்தம், ஒரு தந்தை இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்கிறார். குழந்தை நம்ம வீட்டுல பிறக்குது, சின்ன குழந்தையா இருக்கிறப்பவே அது நடக்க முடியாம இருக்கிறப்ப காலத்துல இருந்து பிறந்ததுல இருந்தே நம்ம தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வளர்ச்சி அடைகிற போதும் அவர்களுடைய வயதிற்கும் வளர்ச்சிக்கும் ஏற்ப தேவையான ஞானத்தை குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியில் போதிப்பது ஒவ்வொரு தந்தையின் மீதும் கடமை.
அந்த இடத்தில் தான் ஒவ்வொரு தந்தையும் ஆசிரியராக வெளிப்படுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த மாதிரி எல்லா விஷயங்களையும், சின்ன சின்ன விஷயங்கள் அனைத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? பெருசா வளர்ந்து, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பெருசா வளர்ந்து சம்பாதிச்சு சமூகத்துக்கு மத்தியில செல்வத்தோடும் செல்வாக்கோடும் இருக்கிறதுக்கு என்ன வேலைங்கிறத சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனா அடிப்படையாக மனுஷனா வாழ்றதுக்கு என்னங்கிறத சொல்லிக் கொடுக்கறதே இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் தான். மனுஷனா வாழ்றதுக்கு என்னங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கல. நபியினுடைய போதனைகளை திருப்பி பார்த்தா சம்பாதிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்ததை விட மனுஷனா வாழ்றதுக்கு என்ன பண்புகள் தேவைங்கிறத பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள். காலையில கண் விழிக்கிறதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும். ஒரு ஹதீஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உன் தந்தைக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எவ்வளவு பெரிய அறம் தெரியுமா இது? குழந்தையா இருக்கிறப்போ அவன் நம்மளை எதிர்த்து பேசுறதுக்கு முன்னாடியே அந்த பாலக பருவத்திலேயே அவனுக்கு இந்த விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னு சொன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை கேட்கும். தந்தை நின்று இருப்பாரு, இவன் சோபால காலுக்கு மேல கால் போட்டு உட்கார்ந்து ரிமோட்டை வச்சு டிவி பார்த்துட்டு இருப்பான். இது மிகப்பெரிய ஒழுங்கீனம். அவன் பெருசா வளர்ந்துட்டான். நம்ம ஊர் எல்லாம் சொல்லுவாங்க, தோல் வரைக்கும் வளர்ந்துட்டாங்க, அவ்வளவுதான், தண்ணி தெளிச்சு விட்டுற வேண்டியது, அவன் பாட்டு பார்த்துக்கலாம். அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்ம சொல்லிக் கொடுக்காதனுடைய விளைவுதான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற மகன்கள் கூட பெற்றோரை அவமதிக்கிற நிலை இருக்கிறது. எத்தனை பெற்றோர்கள் தனிமையில் கண்ணீர் வடிக்கிறார்கள் தெரியுமா? லட்சக்கணக்கில் சம்பாதிப்பான், ஒரு போன் பண்ணி என்னன்னு கூட பேசுறதுக்கு நேரம் இருக்காது, அவ்வளவு பிஸி மேன் இருக்கு. பெத்த தகப்பனை பார்க்கறத விட அவனுக்கு என்ன வேலை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு விஷயங்களை போதிச்சிருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் ஒரு ஆசிரியனுடைய அந்தஸ்திலே நின்று நம்முடைய குழந்தைகளுக்கு அனைத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய மகத்தான பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழி சஹீஹுல் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. நபிமார்கள் பல விஷயங்களை சொல்வதற்காக வந்தார்கள். அதிலே சில நபிமார்களுக்கு ரப்புல் ஆலமீன் எழுத்தை போதிப்பதற்காக வேண்டி அனுப்பி வைத்தார். கான பஅதுல் அன்பியாஹி யஃபுத்து ஹத்தா, சில நபிமார்கள் எழுத்து துறையிலே ஈடுபட்டார்கள். இன்னைக்கு தஅவான் செய்யறோம்ல, தஅவா செய்யறதுக்கு பல வழிகள் இருக்கிறது. எழுத்து ரொம்ப முக்கியமானது. நபிமார்கள் கொண்டு வந்த பல்வேறு கலைகளிலே மக்களுக்கு போய் சேர்க்க வேண்டிய வழிகளிலே எழுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனுடைய வடிவங்கள் பரிணாமங்கள் வேண்டுமானால் மாறி இருக்கலாம். எழுத்தாணியை வைத்து எழுதிய காலம் போய் இன்று நாம் தட்டச்சுகளிலே எழுதி கொண்டிருக்கலாம், கணினிகளிலே போயிருக்கலாம். ஆனால் எழுத்து என்பது இல்லாமல் போகவில்லை. நபிமார்களின் மூலமாக ரப்புல் ஆலமீன் இந்த கலையை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், முன்னோர்கள் பின்னோர்கள் அத்தனை பேருடைய ஞானமும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஞானத்தை கொடுத்தார். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்தனை பேருடைய ஞானத்தையும் சேர்த்து கொடுத்தார். அதனாலதான் அவங்க நபியுல் அன்பியா, நபிமார்கள் அத்தனை பேருக்கும் தலைவராக இருக்கிறார். சய்யிதுல் அன்பியாவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். பத்ருடைய போர்க்களம், முஸ்லிம்கள்லாம் ஒரு இடத்துல பாளையம் இறங்கி தங்கி இருக்கிறார்கள். எதிரிகள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க தெரியுது. அவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். உளவாளிகளை அனுப்புவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு, ஜுபைர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களை போய் அப்படியே பார்த்துட்டு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் போனாங்க. போய்கிட்டே இருக்கிறப்ப எதிரி படையில இருந்து ஒரு அடிமை சிக்கிட்டான், புடிச்சிட்டாங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லு. அவன் சொல்லுவானா, போர் பதட்டமான நேரம், புடிச்சு அடிச்சாங்க, சொல்லு. சொல்லல. அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சொல்லல. அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அடிமை இழுத்துட்டு வந்தாங்க நபிகிட்ட. நபி முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டினோடனே நபி புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க போய் வேலைக்கு ஆகல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் அறுத்து சாப்பிடுறீங்கன்னு கேட்டாங்க. உடனே அவன் சொன்னா, ஒட்டகம் தானே அப்படின்ட்டு 10 ஒட்டகம்னு சொன்னான். அவனை விட்டுருக்க மாட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போனதுக்கு அப்புறம் நபி சொன்னாங்க 1000 பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய ஞானம் பாருங்க. 10 ஒட்டகம், ஒரு ஒட்டகத்தை அறுத்தா 100 பேர் சாப்பிடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்க பாருங்க. தீட்சண்யமான அறிவு, சமயோசிதமான அறிவு, எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயம். ஒரே மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. அடிக்கடி உங்களுக்கு சொன்ன விஷயம் தான், இந்த வீடு எல்லாம் கட்டுறோம்ல,
வீடு கட்டுறப்போ வாஸ்து சாஸ்திரம் பார்க்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. எங்க அடுப்பு வைக்கணும், எங்க இது வைக்கணும். சரியத்துல ஒரே ஒரு வாஸ்து, அது என்ன தெரியுமா? நம்ம டாய்லெட்டை வைக்கிற வாஸ்து மட்டும். அதை மட்டும் தான் நபி சொன்னாங்க. லா தஸ்தக்பிலுல் கிப்லத வலா தஸ்தத்பிருஹா. கிப்லாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ நீங்கள் உங்களுடைய கழிவுகளை வெளிப்படுத்தாதீர்கள் என்று குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டும் கரெக்டா வைக்கணும். வடக்கு தெற்கா வைக்கணும், மேற்கு கிழக்குமா வச்சிடக்கூடாது. அது தவிர பதிலாக எங்கோட வச்சுக்கலாம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட எது தேவை என்பதை புரிந்து இந்த சமுதாயத்திற்கு போதித்த மிகப்பெரிய ஆசிரியராக நபி அவர்கள் இருக்கிறார். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். சுனன் இப்னு மாஜாவிலே பதிவாக இருக்கிறது. ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய தர்மங்களிலேயே ஆகச் சிறந்த தர்மம் எது தெரியுமா? தன்னுடைய சகோதர முஸ்லிமுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பதுதான் என்று குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆசிரியரை பாராட்டுறதுக்கு இதை விட வேற வார்த்தை தேவையில்லை. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் காசு பணங்களை கொடுப்பதோ அல்லது மற்றவர்களை தானம் செய்வதையோ விட ஆகச் சிறந்த தர்மம் உனக்கு எது தெரியுமோ அதை சொல்லிக் கொடு. எது தெரியுமோ அதை சொல்லிக் கொடு. ஒரு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு வழி தெரியாம ஒருத்தர் வந்து கேட்கிறான். அவனுக்கு சொல்றான் லெப்ட் போய் ரைட்டு போய் கரெக்டா நம்ம சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல அவன் பெரிய தர்மம் செய்யறோம். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, ஜாமிஅ திர்மிதியிலே பதிவாக இருக்கிறது, மக்களுக்கு நன்மையை போதிக்கக்கூடிய ஆசிரியர் எவ்வளவு உயர்ந்தவன் தெரியுமா? தண்ணீரில் இருக்கிற மீன்கள் கூட அவருக்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கிறது என்று குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். புற்றுகளிலே இருக்கிற எறும்புகள் கூட அவருக்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டே இருங்க. மக்களுக்கு கையில சொல்லாம விட்டாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி ஆசிரியர் தினம் ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுவதற்கல்ல, ஒவ்வொரு நாளும் ஆசிரியர்கள் கொண்டாடப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறது. மட்டுமல்ல, ஆசிரியர்கள் என்பவர்கள் கல்லூரியின் அறைகளிலே முடங்கி கிடப்பவர்கள் அல்ல, ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவர்களும் தலைவியும் ஆசிரியர் என்று குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கும் தேவையான விஷயங்களை தாய்மார்கள் மாத்திரமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய சில செய்திகளையும் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையிலே சொல்ல வேண்டிய பொறுப்பு தாய்மார்களுக்கும் இருக்கிறது. இதுவும் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய போதனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நபிகளாருடைய போதனைகளை புரிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹி